அயோத்தி எனும் இந்நகரத்தில் இருந்தே வேதங்களை நன்கறிந்தவனும் வளங்கள் படைகள் கல்வி மான்கள் முதலிய அனைத்தும் திரட்டுபவனும் தீர்க்க தரிசனம் கொண்டவனும் பேரொளி படைத்தவனும் குடிமக்கள் நகரவாசிகள் அனைவராலும் உயர்வாக மதிக்கப்படுபவனும் இக்ஷவாக்குகளில் அதிரதனும் வேத சடங்குகளை செய்பவனும் அறத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனும் அனைத்தும் கட்டுப்படுப்பவனும் மகரிஷி போன்ற ராஜரிஷியும் உலகங்களில் புகழ்பெற்றவனும் பலவானும் பகைவரை அழிப்பவனும் நண்பர்கள் பலரை கொண்டவனும் புலன்களை வென்றவனும் தனமும் திரண்டிருக்கும் பிற பொருள்களும் கொண்டவனும் சக்கரனையும் அதாவது இந்திரனையும் வைஷ்ணரவனையும் அதாவது குபேரனையும் போன்றவனையும் உலகை காத்த மனுவைப் போல பேரொளி படைத்தவனுமான அந்த தசரஜ ராஜா இந்த உலகை பாதுகாத்து வந்தான். சத்தியத்தில் உறுதியாக இருப்பவனும் வர்க்கமெனும் மூவகை குணங்களை சரியாக கடைபிடிப்பவனுமாவன அவன். இந்திரன் அமராவதியை ஆள்வது போல அந்த சிறந்த நகரத்தில் இருந்து ஆட்சி செய்து வந்தான். அந்த நகரத்தில் வாழும் மக்கள் செல்வ பகட்டுள்ளவர்களாகவும் தர்மாத்மாக்களாகவும் கல்விமான்களாகவும் தங்கள் தங்கள் தனத்தில் நிறைவடைந்தவர்களாகவும் பேராசை கொள்ளாதவர்களாகவும் சத்தியவாதிகளாகவும் இருந்தனர். அந்த உத்தம நகரத்தில் அற்ப வருமானம் உள்ள எவரும் இல்லை. அதேபோல மாடுகள் குதிரைகள் தனம் தானியங்கள் இல்லாமல் அறம் பொருள் இன்பத்தில் நிறைவில்லாத குடும்பி ஒருவரும் அங்கே இல்லை. காணமாகவோ கஞ்சனாகவோ கொடூரவனாகவோ கல்வி கற்காதவனாகவோ நாஸ்திகனாகவோ புருஷர் எவரையும் அயோத்தியில் காண முடியாது. நரர்களிலும் நாரியைகளிலும் அனைவரும் தர்மசீலர்களாகவும் நல்ல தற்கட்டுப்பாட்டையும் நல்ல பண்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொண்டவர்களாகவும் தன் நிறைவு அடைந்தவர்களாகவும் மகரிஷிகளை போன்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் இருந்தனர். அங்கே காது குண்டலங்கள் இல்லாதவர்களும் தலைப்பாகையும் மாலைகளும் அற்றவர்களும் அற்ப போகம் கொள்பவர்களும் எண்ணெய் நீராடல் செய்யாதவர்களும் மேனியில் சந்தனம் பூசாதவர்களும் நறுமண பொருள் பூசாதவர்களும் என எவரும் கிடையாது. முழு நிறைவின்றி உணவை உண்பவனும் ஈகை குணை இல்லாதவனும் அங்க ஆபரணங்களாலும் தோல் வளையங்களாலும் அலங்கரிக்கப்படாதவனும் இதயமற்றவனுமான எவனும் அங்கே காணப்படவில்லை. வேள்வி நெருப்புகளை மூட்டாதவனும் யஜ்ஞங்களை செய்யாதவனும் அற்ப வாழ்பவனும் கல்வனும் முறையற்ற கலவியல் பிறந்தவனுமான எவனும் அந்த அயோத்தியில் காணப்படுவதில்லை. புலன்களை வென்றவர்களான பிராமணர்கள் தானமளிப்பவர்களாகவும் தியானிய சீலர்களாகவும் இருந்து கொண்டு அவற்றுக்கு பிரதி பெறுவதில் கோட்பாடுடன் கூடியவர்களாக தங்கள் செயல்களை வகுவர செய்து வந்தார்கள். அங்கே நார்த்திகர்களோ பொய்யர்களோ சாத்திர கேளாதவர்களோ பொறாமையுள்ளவர்களோ சக்தியற்றவர்களோ கல்வி கல்லாதவர்களோ ஒருவரும் காணப்படுவதில்லை. வேதாங்களை அறியாதவர்களோ விரதங்களை தவிர்ப்பவர்களோ ஆயிரங்களில் கொடையளிக்காதவர்களோ யாதொன்றும் இழைத்தவர்களோ மனக்கலக்கமுற்றவர்களோ வியாதியில் பீடிக்கப்பட்டவர்களோ ஒருவரும் காணப்படுவதில்லை. அயோத்தியின் நாரீர்களில் ஒருவரும் செல்வமற்றவராகவோ சிறப்பற்றவர்களாகவோ ராஜனிடம் பக்தியற்றவர்களாகவோ காணப்படுவது சாத்தியமில்லை. வர்ணங்கள் நான்கிலில் யாவரும் தேவதைகளும் அதீதிகளையும் பூஜிப்பவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் துணிவு மிக்க சூரர்களாகவும் இருந்தார்கள். அந்த உத்தமபுரியில் அதாவது அயோத்தியில் நரர்கள் அனைவரும் தீர்க்க ஆயுள் தர்மம் சத்தியம் ஆகியவற்றுடன் கூடியவர்களாக புத்திரர்கள் பௌத்திரர்கள் ஸ்திரீகள் ஆகியோருடன் வாழ்ந்தனர். சஸ்திரியர்கள் பிராமணர்களை மட்டுமே நம்பியிருந்தனர். வைசியர்கள் சஸ்திரியர்களை பின்பற்றினர். சூஸ்திரர்கள் தங்கள் ஸ்வதர்மத்தை அதாவது தங்கள் கடமைகளை செய்தபடியே 3 வர்ணங்களையும் உபசரித்து வந்தனர். முற்காலத்தில் இருந்த விவேகமிக்க மானவேந்திரிகளான மனுவைப் போலவே இந்த இக்ஷவாதாதகும் அதாவது தசரதனும் அந்த நாகரிகத்தை நன்றாக பாதுகாத்து வந்தான். எரிகொல்லியைப் போல் திறன் மிக்கவர்களும் அவமதிப்பை பொறுக்காதவர்களும் கல்வி
பயின்றவர்களுமான போர் வீரர்கள் கூடிய அந்த நகரமானது சிங்கங்களுடன் கூடிய ஒரு குகையைப் போல இருந்தது. காம்போஜம், பாக்ஷ்லீகம், வனாயு ஆகியவற்றிலும் நதிகளிலும், அதாவது சிந்து நதிகளுக்கிடையில் உள்ள நிலங்களிலும் பிறந்தவையும் இந்திரனும் குதிரையை போன்று சிறந்தவையுமான குதிரைகள் அங்கு நிறைந்திருந்தன. விந்திய பருவத்தில் பிறந்தவையும் மதம் கொண்டவையும் இமயத்தில் பிறந்தவையும் பருத்தவையும் அதிபலம் கொண்டவையும் பெரும் பர்வதங்களை போன்றவையுமான யானைகள் அந்த நகரத்தில் நிறைந்திருந்தன. ஐராவத குலத்தையும் மகாபத்ம குலத்தையும் சார்ந்தவையும் அஞ்சனாம் வாமனாம் ஆகியவற்றை சார்ந்தவையும் பத்திரம் மந்திரம் மிருகம் போன்ற வகைகளை சார்ந்தவையும் பத்திர மந்திர மிருக மந்திர கலப்பு சார்ந்தவையும் சீற்றமிக்கவையுமான யானைகள் அங்கே மலைகளைப் போல நடந்து கொண்டிருந்தன. தசரதன் என்ற பெயரை கொண்ட அந்த ராஜா அங்கே வசித்தபடி ஜகத்தை, அதாவது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த போது அந்த நகரத்தின் பெயரை மெய்ப்பிக்கும் வகையில் அதன் வெளியேவும் 2 யோஜனைகள் தொலைவுக்கு, அதாவது நல்ல கோட்டை சுவர்களுடன் அது பிரகாசித்து கொண்டிருந்தது. பேரொளி படைத்தவனும் மகானுமான அந்த தசரதராஜன் நட்சத்திரங்களை ஆளும் சந்திரனைப் போலவே பகைவர்களை அடக்கி அந்த நகரத்தில் இருந்து ஆண்டு வந்தான். வலிமையான வாயில்களுடனும் உயல்தடிகளுடனும் கூடிய விசித்திரமான வீடுகளும் கூடியும் மகத்தானதும் மங்களமானதும் ஆயிரக்கணக்கான மக்களால் நிறைந்ததும் பெயருக்கு பொருந்தும் வகையில் இருந்ததுமான அந்த அயோத்திபுரியில் உண்மையில் சுக்கிரனுக்கு இணையான மகீபதியாக அவன், அதாவது அந்த மன்னன் தசரதன் ஆட்சி செய்து வந்தான். இக்ஷவாகுகளில் மகாத்மாவான அவனது அமாத்தியர்கள் மந்திர ஞானமும் இங்கித ஞானமும், அதாவது முகமலர்ச்சியுடன் பிறரின் கருத்தை நன்றாக ஆயும் அறிவும் கொண்டவர்களாகவும் எப்போதும் நன்மை செய்வதில் ஈடுபடும் குணத்தை கொண்டவர்களாகவும் இருந்தனர். வீரம் நிறைந்தவனும் மகிமை மிக்கவனுமான அவனது 8 அமைச்சர்களும் தூய்மையான இதயம் கொண்டவர்களாகவும் எப்போதும் ராஜாவின் காரியங்களில் ஈடுபடுவர்களாகவும் இருந்தனர்கள். திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சுராஷ்டிரன், ராஷ்டிரவர்தனன், அகோபன், தர்மபாலன், 8வதாக சுமந்திரன், அதே போலவே இசையும் இயல்புடையவர்களான வசிஷ்டர், வாமேதர் என்ற உன்னத ரிஷிகள் இருவரும் ரித்விஜர்களாக இருந்தனர். இவர்களைத் தவிர இன்னும் சில மந்திரிகளும் இருந்தனர். ஸ்வஸ்ஜர், ஜாபாலி, காஷ்யபர், கௌதமர், மார்க்கண்டேயர், தீர்காயு, காத்யாயனர் ஆகிய துவிஜர்களும் அவர்களுடன் சேர்ந்து எப்போதும் ரித்விஜ்ஜுகளாக செயல்படும் பிரம்ம ரிஷிகளும் கல்வியில் சிறந்தவர்களும் தீச்செயல்கள் செய்யாதவர்களும் திறன் மிக்கவர்களும் புலன்களை வென்றவர்களும் ஸ்ரீமான்களும் மகாத்மாக்களும் சாத்திரங்களை அறிந்தவர்களும் திடமும் துணிவும் கொண்டவர்களும் கீர்த்திமான்களும் அமைதியான ஆன்மாவை கொண்டவர்களும் சொன்னது போலவே நடந்து கொள்பவர்களும் ஒளியும் பொறுமையும் புகையும் கொண்டவர்களும் உரையாடும் முன் புன்னகைப்பவர்களுமான அவர்கள் கோபம், பேராசை ஆகியவற்றால் ஒருபோதும் பொய் பேசாதவர்களாக இருந்தனர். அவர்கள் அறியாத சிறு தகவலும் இல்லை என்ற நிலை இருந்தது. தங்கள் நாட்டிலும் அந்நிய நாடுகளிலும் நடப்பவை, நடந்தவை, நடக்க இருப்பவை ஆகிய அனைத்தும் அவர்கள் சாரார், அதாவது ஒற்றர்கள் மூலம் அறிந்து வந்தனர். விவகாரங்களில் அவர்கள் வல்லமையுள்ளவர்கள், நட்பில் நன்றாக சோதிக்கப்பட்டவர்கள், காலம் விதித்தல் தங்கள் மகன்களையும் தண்டிக்க தயங்காதவர்கள், கருவூலத்திற்கு செல்வத்தையும் படைகளுக்கு ஆயுதங்களையும் திரட்டுவதில் கடமையுணர்வு நிறைந்தவர்களாக அவர்கள், தங்களுக்கு பிடிக்காதவன் எனின் குற்றமற்றவனை இம்சிக்காதவர்கள், உற்சாகத்துடன் கூடிய வீரர்களும் ராஜசாஸ்திரத்தின்படி நிர்வாகம் செய்பவர்களுமான அவர்கள் எப்போதும் தூய்மையானவர்களாகவும் அங்கே வசிப்பவர்களை பாதுகாப்பவர்களுமாக இருந்தனர். அவர்கள் கருவூலத்தை நிரப்புவதற்காக பிராமணர்களையும் சஸ்திரியர்களையும் அபராதங்கள் மூலமோ மேலதிக வரிகள் மூலமாகவோ இம்சிப்பதில்லை. புருஷர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் ஆய்வு செய்த பிறகே அவர்கள் கடும் தண்டனைகளை கொடுத்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே புத்தியுள்ளவர்களாக நகரத்திலோ நாட்டிலோ எங்கும் பொய் பேசும் ஒருவனும் இல்லாதவாறு தூய்மையாக நிர்வாகம் செய்தனர்.
தீய மனம் கொண்ட எவனும் அடுத்தவன் மனைவியை விரும்பும் எவனும் அங்கே இருப்பதில்லை. இவ்வாறே அந்த நாடும் நகரமும் எந்த தொல்லையும் இன்றி இருந்தது. நன்கு உடுத்தி நன்கு அலங்காரம் செய்து கொள்ளும் அவர்கள் தங்கள் நரேந்திரருக்கு, அதாவது மனிதர்களின் மன்னனான தசரதனுக்கு நன்மையை செய்யும் விரதத்துடன் தளராமல் எப்போதும் நீதி எனும் கண் கொண்டு விழித்திருந்தனர். அவர்கள் தங்கள் குருவிடம் இருந்து பெற்ற நல்ல குணங்களை கொண்டவர்களாகவும், பராக்கிரமத்தில் நல்ல புகழ் பெற்றவர்களாகவும், புக்தி சார்ந்த அனைத்து காரியங்களிலும் அந்நிய நாடிலும் கூட புகை வாழ்ந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் பல துறைகளில் அறிவை கொண்டவர்களாகவும், எவராலும் பயிர்க்க இயலாத குணங்களை கொண்ட குணவான்களாகவும், போரையும் அதன் நிறுத்தத்தையும் தீர்மானிப்பவர்களாகவும், இயற்கையாகவே செல்வம் நிறைந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் இரகசிய உத்திகளை வெளியிடாதவர்களாகவும், மிகச்சிறிய காரியங்களிலும் புக்தியை செலுத்தும் வல்லவர்களாகவும், நீதி சாஸ்திரங்களை நன்கறிந்தவர்களாகவும், இனிமையாக வாதம் செய்பவர்களாகவும் இருந்தனர். மேன்மையான தசரதன் இத்தகைய நல்ல குணம் கொண்ட அமைச்சர்கள் குழு பூமியை ஆட்சி செய்தான். புருஷர்களின் புலியான தசரதன் ஒற்றர்கள் மூலம் கண்காணிப்பதற்காகவும், மக்களை தர்மப்படி காப்பதற்காகவும், அவர்களுக்கு நல்லாட்சியை தருவதற்காகவும், அதர்மத்தை முழுமையாக நீக்கி தாராள மனம் கொண்டவனாகி, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவனாக, உலகெங்கிலும் புகழ்பெற்றவனாக அங்கிருந்து ஆட்சி செய்தான். அவன் பல நண்பர்களை கொண்டவன் என்பதால் தனக்கு மேலாகவோ ஒப்பாகவோ ஒருவனும் இல்லாதவனாகவும், தன் வீரத்தால் பகைவர்களை நீக்கி அண்டை நாட்டு மன்னர்கள் அனைவரையும் அடக்கி, இணையான பகைவன் எவனும் இல்லாதவனாக சொர்க்கத்தின் தேவபதிகளைப் போல ஜகத்தை ஆண்டு வந்தான். தொடர்புடைய உக்திகளை செயல்படுத்த ஏற்றவர்களும் திறன் மிக்கவர்களும் சாமர்த்தியவர்களுமான இந்த மந்திரிகளிலால் சூழப்பட்ட அந்த பார்த்திபன், அதாவது தசரதன், ஒளிமிக்க கதிர்களுடன் உதிக்கும் அரக்கனை சூரியனைப் போல பிரகாசித்து கொண்டிருந்தான். இன்று தசரதரை பற்றி, அவர் எப்படி ஆட்சி செஞ்சாருன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். நாளைக்கு மீதமுள்ள ராமாயண கதைகள் எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி ராமாயண கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.